வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜாய் பாய் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மசாலா வாலா அப்படின்ற ஒரு பிராண்டோட ஃபிஷ் ஃப்ரை மசாலா பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி அந்த மசாலாவை வச்சு தான் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ ஃபிஷ் வாங்கியாச்சு. காலையிலே போயிட்டு மார்க்கெட்டுக்கு போய் ஃபிஷ் வாங்கி வந்தாச்சு. ஸோ அந்த மசாலாவை இப்போ ஆட் பண்ணலாம். இந்த மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? மசாலா வாலா மசாலா ஃபிஷ் ஃப்ரை. சரிங்களா? அதுதான் நேம் அந்த மசாலாவுக்கு. ஆக்சுவலாக பார்க்க போனால் அந்த மசாலாவை போட்டாச்சு. ஸோ கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டாச்சு. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் மிக்ஸ் பண்ணி நல்லா முடித்த உடனே ஒரு ஃபிஷ் பீஸை, அதாவது நம்ம வாங்கின ஃபிஷ்ஷை மசாலா தடவை ஆரம்பிச்சிட்டோம். அண்டு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வர மண்டே ஒரு மேரேஜ். அது யாருக்கு அப்படின்றது நான் அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா அவரை நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுவேன். அண்ட் இங்கே மசாலா போட்டுட்ருக்காரு, அவர் தான் கல்யாண மாப்பிள்ளை. சரிங்களா? அவர் தான் இந்த ஃபிஷ்ஷுக்கு மசாலா ரெடி பண்ணி போட்டுட்ருக்காரு. ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் 2 பக்கமும் நல்லா தடவி மசாலா போட்டிங்கன்னா அது க்ரிப்பாக பிடிச்சிக்கும். அண்டு தவா ஃப்ரை போட்டால் நல்லாவே இருக்கும். அண்டு கடாய் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தவா ஃப்ரைன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? இப்போது நம்ம வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? வாங்க. இவர் தான் அந்த கல்யாண மாப்பிள்ளை. அதாவது ரைட் சைடில் இருக்கிற அவர் கிடையாது, லெஃப்ட் சைடில் இருக்கிறாரே அவர் தாங்க மாப்பிள்ளை. சரிங்களா? நம்ம ஃபேமிலியோட பெரிய தலை, ரூட்டு தலை. சரிங்களா? அவரும் சேர்ந்து தான் இப்போ நம்ம ஃபிஷ்ஷுக்கு மசாலா போட்டுட்ருக்காரு. அதுவும் இல்லாமல் இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா தாத்தாவும் பேரனும் சேர்ந்து ஃபிஷ்ஷுக்கு மசாலா போட்டு தடவிட்டுருக்காங்க. சரிங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் வேறு லெவலில் ஃபன் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த ஒரு ஃபனில் ஒரு பார்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் ஃப்ரை. வேறு ஒன்றும் இல்லைங்க. ஃபிஷ் மசாலா போட்டாச்சு. அந்த மசாலாவை ஒரு 1/2 hour ஊற விட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? அதுக்கு ஒரு பேன் எடுங்க, ஒரு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. சீக்கிரமே அதை நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க டேஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அண்டு ஃபைனலாக அந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி முடித்தாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதை டேஸ்ட் பண்ண போகிறோம். நமக்கு ஒரு பீஸ் ஃப்ரை பண்ணி ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு பைட் எடுத்து நான் சாப்பிட்டு பார்த்தேன். அல்டிமேட்டுங்க, வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மசாலா வாலா ஃபிஷ் ஃப்ரை அப்படி மசாலா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய வீடியோ வந்துட்டுருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் ஜாவித் பாய் பேசுகிறேன்.